ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை காலைல வந்து என்னென்ன வேலை செஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. காலைல மார்னிங் பார்த்தீங்கன்னா, தோசை சுட்டு அவங்க வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு 6:15 இருக்கும் டைம் மேலே வந்து பார்த்தேன். மேலே தம்பி வந்து காலையில் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் கொண்டாந்து தூங்க வச்சுட்டு நான் மேலே வந்தேன். பார்த்தீங்கன்னா, ரோஸ்லாம் அழகாக வந்து வெடிச்சிச்சிங்க. பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து 3-4 மொக்கு பக்கமாக இருக்குது. நிறைய இலையும் துளுவிட்டு வளர்ந்துருக்கு. நிறையா மொக்கும் வச்சிருக்கு. இதான் சீசன் என்னமோ தெரியல, டிசம்பர் மாதம். ஆனால் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு பூ பிச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது. இன்றைக்கி ஒரு பூ வந்து வெடிக்குது, நாளைக்கு பூ அப்படின்னு சொல்லி தொடர்ந்து மொக்கு இருக்குது. செம்பருத்தி பூ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நிறையா மொக்கு வந்து வச்சிருக்கு. செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாமே வளர்ந்துருக்குங்க. நம்ம மழை காலம் வந்து மழையெல்லாம் பெய்யறதுனால சூப்பராக வந்து வந்திருக்கு. அந்த பனிக்காலம்னால காலையில் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சுங்க. ரோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக வெடிக்கலை, இன்னும் ஃபுல்லாக வெடிக்கும். நீ பொழுதுக்குள்ளே வெடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா ரெட் ரோஸும் ஒயிட் ரோஸ் பண்ணி நிறைய மொக்கு வச்சிருக்கு. இலையெல்லாம் துளுவிட்டு வளர்ந்துருக்கு. நம்ம குட்டி மாடு தோட்டம் இந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ரோஸ் வந்து இந்த இந்த மந்த்து தான் சீசனாக என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து பூ பூக்க ஆரம்பிக்குது. பார்த்திங்கன்னா உடனே கீழே போய் வாசல்லாம் கூட்டி முடிச்சுட்டு, நீங்கள் மார்கழி மாதம் இல்லையா, பார்த்திங்கன்னா வாசலுக்கு வந்து கூட்டி கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலப்பொடி இல்லை, செம்மண் வந்து வாசலில் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. செம்மண்ணும் சரின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டு கோலப்பொடி வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்து காலைல வந்து பார்த்திங்கன்னா வாசல் கூட்டி தண்ணி வச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போடும்போது நல்லா வந்து விடிஞ்சு போச்சு. டைம் பார்த்திங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. நீ தம்பிக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, பார்த்தீங்கன்னா லஞ்செலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். கீரை வந்து கல்யாணத்தை இல்லை, அத்தைகிட்ட வந்து கேட்டு தான் மற்ற வேலையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கோலம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 5:30க்கெலாம் பார்த்தீங்கன்னா டீலாம் வச்சு குடிச்சிட்டோம். ஆனால் டீ வைக்கிற வேலைலாம் கிடையவே கிடையாது. பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிற வேலை தான். ஃபஸ்ட்டு வந்து காலையில் சாப்பாடு வந்து அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஃபஸ்ட்டு வந்து நம்ம உழவது வச்சாச்சு, தண்ணி ஊற்றி உழச்சாச்சு. சாப்பாடு நல்லா ஒரு வேகட்டும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நைட் வந்து தட்டைப்பயிரும் கத்திரிக்காய் வந்து குழம்பு வச்சுருந்தோம். அதுவே மீதி இருக்குது. இப்போ நாங்கள் காலைல சாப்பிட்டாலுமே வந்து செலவாகாது, நைட் வரைக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காலையில் நல்லா சூடு பண்ணியாச்சு. இதில் தம்பி வந்து இதை சாப்பிட மாட்டாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதாவது செஞ்சு தரணும். ஏன்னா செய்யலான்ட்டு ஒரு யோசனையாக இருந்துச்சு. டக்குன்னு தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பாடு போட்டு கருவிதாக சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு தான் வந்து பண்ணலான்ட்டு முடிவு எடுத்தேன். இப்போ இந்த மோர் ஓட்டம் தான் இருக்குது காலை வந்து குடிக்கிறதுக்கு. நேற்று தான் நல்ல தண்ணிலாம் வந்துச்சுங்க, மேட்டூர் தண்ணி. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் பிடிச்சி வச்சு கீழே எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஏன்னா இப்போலாம் ஒரு 10 நாளைக்கு உட்காந்து வருதுங்களா, தண்ணி டக்குன்னு காலி ஆகிடுது. ஆனால் எல்லாமே நீ டைம் ஃபுல்லாக பிடிச்சி சிங்கில் இருந்து பாத்திரம் இருக்குது, நைட்டு சாப்பிடலாம் அப்படியே கிடக்குது. எல்லாம் வந்து வளர்க்கணும். தம்பி அமுச்சுட்டு தான் வளர்க்கணும். அத்தை வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தண்டிக்கீரை வந்து பொரியல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்து எடுத்துருந்தாங்க கட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து வெங்காயம் உளிச்சிட்டு இருந்தாங்களா, நானும் தக்காளி தொக்குக்கு வந்து அப்படியே வெங்காயம் உளிச்சு அப்போ அத்தை வந்து உளிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 பழம் மட்டும் சும்மா கம்மியாக காலைல மட்டும் தக்காளி தொக்கு செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பழம் வந்து எடுத்து வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை வச்சுட்டு டக்குன்னு கட் பண்ணி நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். வாங்க என்னோட ஸ்டைல் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வானில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் காய்ச்ச பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வேணா சேர்த்துக்கோங்க, சேர்த்துக்குவேன். ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் டைம் ஆச்சுங்களா, நான் கடுகு மட்டும் வந்து சேர்த்தியாச்சு. வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்த பிறகு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் பக்கமாக சோம்பு வந்து சேர்த்திக்கலாம். சோம்பு சேர்த்துனா நல்லா கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். நல்லா வந்து பொரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தம்பிக்கு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை, இந்த கொத்தமல்லி தழை இதெல்லாம் வாழை எதுவுமே அடிப்படக்கூடாது. வெங்காயம்லாம் அதனால் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் மேக்ஸிமம் போட்டு கொடுத்துருவேன். கருவேப்பிலை எடுத்து உரமா வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்காக அப்போ வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து பொடிப்படியாக கட் பண்ணி இது கூட வந்து சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வந்து வணக்கி விட்டுறலாம். அந்த பக்கம் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வடைஞ்சிட்ருக்கு. அதுக்குள்ளே வெங்காயம் வணங்கி சாப்பாடு வடையத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா தக்காளி வந்து 4-5 கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமேலே காமிக்கிறேன். இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம், கண்டிப்பாக காரம் இருக்காது. அப்போ 1/4 டீஸ்பூன் வந்தால் அந்த செட்டிநாடு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்த பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா வணங்கட்டும். சாப்பாடு பார்த்திங்கன்னா வணங்கிடுச்சுங்க. சாப்பாடு வெந்துருச்சு. நான் சாப்பாடு வந்து வடிச்சு விட்டு உங்களுக்கு தக்காளி வந்து கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பொடிப்பே கட் பண்ணால் அந்தளவுக்கு சீக்கிரம் வணங்காது. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு பாருங்கள், தக்காளி டக்குன்னு சீக்கிரம் வணங்கிடும். தக்காளி தண்ணியில் இதுக்கு ஊற்ற தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து வணங்கிடும்.
தக்காளி நல்லா வந்து வணங்கட்டும். அத்தை வந்து கீரை வந்து கட் பண்ணி இந்த பக்கம் அலசி வச்சுட்டாங்க. தண்ணி வடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஏன்னா கீரைலாம் தண்ணி விடும் இல்லையா? தண்ணி வடிஞ்சிச்சுன்னா டக்குனு வந்து வெந்துரும். தண்ணி ரொம்ப இருக்காதுன்னு சொல்லிட்டு அத்தை வந்து கீரை அலசி தண்ணி வடிகட்டுறதுக்கு போட்டு வச்சுட்டாங்க. அதுக்கு வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. தம்பிக்கு வாட்டர் கேன்ல வந்து குடிக்கிறதுக்கு நான் சுடு தண்ணி தான் ஊத்துறோம்னா வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி வந்து காயட்டும். தம்பி வந்து எழுப்பணும். அதுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி வந்து மிளகா அந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து குடல் வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு. அப்பளம் சின்ன அப்பளம் வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு. அவருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக வந்து பொடிச்சு கொடுத்து காலைல வந்து சாப்பிடுவார் ஸ்கூலில். அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து 5 மணிக்கு தான் வருவார் வீட்டுக்கு. அது கொஞ்சம் வந்து ரொம்ப இடையில வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வந்து போட்டு கொடுத்துருவேன். தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த குடல் வந்து சீக்கிரம் தீர்ந்துருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா, கடைசி இது வந்து போட்டாச்சு. வேணா நாமளும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா எண்ணெயில போட்டு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து இதாயிடுச்சுங்க. வெயில்ல வந்து இப்போ காய வைக்கலாம். ஆனால் மழை பெய்யுதுக்கலாம், டக்குன்னு கூலிங் ஆகுது, மோடம் போட்டிருக்குது. அதனால் வெயில்ல காயறதுக்கு அப்படி கவலையே இருந்தால் கூட நல்லா வந்து பொரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில்ல எதுவுமே காய வைக்கவே இல்லை. வாங்கிட்டு அப்படியே வந்து பொரிச்சிட்ருக்கேன். நல்லா வந்து குடல்னே வருது. அப்போலாம் வந்து நல்லா வந்து பொரிச்சு வச்சாச்சு. தம்பி குளிக்க தண்ணியும் காய்ச்சாச்சு. அவர் மேலே போய் நான் எழுப்பிட்டு வந்துட்டு தான் மற்ற வந்து லஞ்ச் பேலாம் பேக் பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து எழுப்பி குளிக்க வச்சுட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி லஞ்சில் பேக் பண்ணி அவர் ஸ்கூலுக்கே வந்து கிளம்பிட்டாரு. அவருக்கு கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா மாமா வந்து கீரை வந்து கடைய சொன்னாங்க, கடைக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு. ஆனால் அத்தை தான் தம்பி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து எல்லாம் தாளிச்சில கொட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைஞ்சிட்டு இருக்கேன். கீரை வந்து எனக்கு என்ன பண்ணைக்கீரை புளி போட்டு கடையிறது. நல்லா பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வந்து கெட்டியாக வந்து கடைஞ்சாச்சு. இதுவே நாங்கள் சாப்பாடு நாங்களும் அவங்க கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீத்தூளுங்க. டீத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினோம். மேக்ஸிமம் என்ன இதுன்னு தெரியல, அமேசான்லாம் மீஷோவான்னு தெரியல. 2 பேக்கெட் வந்து காம்போ ஆஃபரில் ஒவ்வொரு கிலோ 2 கிலோ மொத்தம் வாங்கியிருந்தோம். இப்போ நாங்கள் கடையில் வாங்குறதே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா கடல வந்து அநியாயத்துக்கு 100 கிராம் 100 ரூபான்னு விற்குதுங்களே. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ இருந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி 2 கிலோ டீத்தூள் வந்து அத்தை என்ன பண்ணாங்கன்னா 2 ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணி ஒன்று ஏலக்காய் டீத்தூள், ஒன்று ஆமலை டீத்தூளுங்களா 2 ஒட்டுக்கா கொட்டி மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் வந்து போட்டு வச்சாச்சு. ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பட்டுச்சுன்னா டீத்தூள் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பெரிய பாக்ஸில் போட்டு நல்லா காற்று போகிற மாதிரி வச்சாச்சு. இப்போ அத்தை வந்து கடைக்கு போயிட்டு காலிஃப்ளவர் வந்து வேணாங்க நைட்டுக்கு வந்து சமைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு காய் எதுவும் இல்லைங்களா நல்லா வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து சமையல் வேலை முடிஞ்சிச்சு. இந்த சிங்கில் பாத்திரம் இருக்குது, வீடு கூட்டணும், எல்லா வேலை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்புறமேலே காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கில் இருக்க பாத்திரம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வளைக்க முடிச்சிட்டேங்க. அதெல்லாம் அடுப்பு கிடுப்பு எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே டேபிள் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் தண்ணி போட்டு அடுப்புலாம் ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டு பாத்திரம் கம்ப்ளீட்டாக எல்லாமே எடுத்து போட்டு வளைக்காச்சு. இந்த சிங்கி நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. 9:45 பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் வந்து வீடு மட்டும் வந்து கூட்டணும். வீடு கூட்டிட்டா நம்ம சாப்பிட்ற வேலை தான். வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு சிம்பிள் தான், ரொம்ப பெரிய வேலை கிடையாது. சாப்பாடு வடித்து கீரை வந்து செஞ்சு தக்காளி தொக்கு இது மட்டும் தான் பண்ணணும். எல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் விட்டு வீடு வந்து கூட்டி முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு மசாலா குழம்பு வந்து வச்சுருந்தாங்களே அது கொஞ்சமாக இருந்துச்சுங்க. அதை பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுமோன்னு நினச்சா எனக்கு கிடவே இல்லை. என்னென்னா மறுபடியும் சூடு பண்ணி வச்சுட்டு சும்மா ஒரு 2 கண்டி குழம்பு இருந்துச்சு. அது வந்து தோசை சாப்பாட்டுக்கு அந்த குழம்பு செட் ஆகாது. அதை 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டு வந்து அந்த கலக்கி மாதிரி வந்து போட்டாச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. உருளைக்கிழங்கு குழம்புக்கு இந்த கலக்கும் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா ஆம்லேட் மாதிரி இருக்கலாம் பார்த்தேன். எனக்கு கலக்கி வந்து அது வரமாட்டேங்குது. குழம்பா இருக்கிறதுனால ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு தான் வந்துச்சு. சரி கடையில் இப்போ தானே கொடுக்குறாங்க, நாம இப்படியே சாப்பிடலாம் சொல்லி விட்டாச்சு. நான் சுட்டு கலக்கி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி காலைல சாப்பிட்டு போன சாப்பாடு கொஞ்சமாக இருக்குது, நிறைய எடுத்து வச்சுருக்கேன், நான் சாப்பிட்டுக்குவேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா தக்காளி தொக்கு. நம்மளோட தக்காளி தொக்கு பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி என்ன சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ போடுறோம். இது வந்து சூடான சாப்பாடு போட்டு கிளறி வச்சு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற சட்டமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்போ வந்து பண்ணைக்கீரை வந்து கடையல் பார்த்திங்கன்னா அது சூப்பராக வந்து செஞ்சாச்சு. சாப்பாடுக்கு வந்து உண்மையாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாசமே வந்து புளிச்சிக்கிற வாசமாக வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருந்தேன், புளிச்சிக்கிற கடைஞ்சி எப்படி இருக்குமோ அதே வாசமே அடிக்குதுன்னு சொல்லிட்டேன். அது எங்கள் எடுப்பதுக்கு முறை சாப்பாட்டுக்கு அந்த கீரை சரியாக போச்சு. இது பார்த்திங்கன்னா அத்தை பிறண்ட துவையல் வந்து கொஞ்சமாக கடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எதில் கால் வலிக்கு இதுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தாங்க. நைட்டோட சாப்பாடு இருக்குது, அதை நான் சாப்பிட்ருவேன். அப்புறம் வந்து காலைல சூடான சாப்பாடு வந்துச்சுமா அது வந்து கொஞ்சமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை ரசம் அது வந்து நைட்டு நான் சாப்பிடல, இப்போயும் காலையே வந்து ரசம் வந்து சாப்பிட்லாங்க, நைட்டாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயும் தட்டைப்பயிறு வந்து குழம்பு கத்திரிக்காய் தட்டைப்பயிறு குழம்பு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெசிபி வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். உண்மையாமல் சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றாமல் வந்து பார்த்திங்கன்னா புளி முட்டு போட்டு சூப்பராக அரைச்சி வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா நைட்டே காலியாச்சு, இவ்வளோ தான் மீதி இருக்குது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட மார்னிங் ரொட்டீன். ரொம்ப சிம்பிளா வந்து காலை வேலை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய்.